என்னால் எதுவும் முடியாதுப்பா, நான் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்னு நினைக்க வேண்டாம். பைபிள் அழகா ஒரு வசனம் போட்டிருக்குது. என்ன வசனம்னா, பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளோ உயர்ந்திருக்கிறதோ அதே போல் அவருடைய நினைவுகள் நம்ம மேலே வைத்திருக்கிற ஒரு நினைவுகள் அவ்வளோ உயர்ந்திருக்கிறதா. கடவுள் நம்ம மேலே ஒரு விசேஷமான ஒரு நினைவு வச்சுருக்காரு. நிறைய வேளையில் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப நெகட்டிவான தாட்ஸ் நம்ம வாழ்க்கையில் வரும்போது என்ன பண்ணிடுறோம், சோர்ந்து போயிடுறோம். நிறைய வேளையில் ரொம்ப வீக்காக நம்ம ஃபீல் பண்ணுறோம். நம்ம சோகமான ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுட்டா எல்லாம் சரியாக போயிடுமா? இல்லை ஒரு மோட்டிவேஷன் ஒரு ஸ்பீச் கேட்குறோம், அது ஒரு 5 நிமிட்ஸ்க்கு நல்லாயிருக்கு. ஆனால் திருப்பி அடுத்த ஃபெயிலியர்ஸ் வரும்போது என்ன ஆயிடுறோம், ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். அவ்வளோதான், இனிமேல் இப்படி தான் போல், இதான் ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம், போயிடுறோம். நம்ம அதே மாதிரி அதே பாதையில் ட்ராவல் பண்ணும்போது அது அப்படியே அடாப்ஷன் ஆகிடுது நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் தேவன் அதற்காக நம்மளை அழைக்கல. நமக்கு ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்காரு நம்ம வாழ்க்கையில் ஒரு பர்பஸ் வச்சுருக்காரு. ஏதோ இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் மறிச்சிட்டோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம என்ன சாதிச்சோம் இந்த உலகத்தில், இந்த ஒன் லைஃப் தான், அந்த லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப திங்க் பண்ணி பார்க்கணும். ஆனால் லைஃப்பில் நீங்கள் என்றைக்குமே மறந்துடாதீங்க, ஏசப்பா உங்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்காரு. எப்படி எர்த்துலேருந்து ஹெவன் எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ உயரமாக இருக்குதோ அதே போல் அவருடைய திட்டமும் அவ்வளோ உயரமாக இருக்குது. ஏசப்பா கூட பைபிளில் எத்தனையோ கேரக்டர்ஸ் நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய ஆரம்ப நிலை, அவங்க எத்தனையோ ஃபெயிலியர்ஸை சந்திச்சிருக்கலாம் அவங்க வாழ்க்கையில். ஆனால் அதை வச்சு அவங்க லைஃப்பை என்ன பண்ணல, கடவுள் டிசைன் பண்ணல. அவங்க லைஃப் என்ன பண்ணுச்சு, அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் தாவீதை நம்ம பார்க்கும்போது ஆடு மேய்ச்சிட்டு அவ்வளோதான் என் லைஃப் இருந்திருக்கலாம். ஆனால் அவனை என்ன பண்ணார், அவர் கிங் ஆகினார், ராஜாவாகினார். அதே மாதிரி தான் மறுதளிச்சுட்டு எத்தனையோ வாழ்க்கையில் அவன் தூரமாக போன பேதுரு என்ன பண்ணார், அவர் பிற்பாடாக அவர் வல்லமையாக பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்க்குறோம். அழைக்கும் போதே நீ கேபா அப்படின்னு சொல்லி அழைச்சார், த ராக் அப்படின்னு சொல்லி அழைச்சார். பார்த்தீங்களா? அப்போ ஏசப்பா நம்மளை அழைக்கிறாரு, விலையுயர்ந்த ஒரு பாத்திரமாக நம்மளை எண்ணி அழைக்கிறார். அதனால் நம்மளை நாம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக நம்மளே சுருக்கிக்கிறோம். அப்படி இல்லாமல் நம்ம ரொம்ப வைடாக திங்க் பண்ணி அவ்வளோதான், இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் இனிமேல் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். அவருடைய நினைவுகள் பெரிதான நினைவுகள். அதனால் பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி ஒவ்வொரு டேவும் நம்ம கான்ஃபிடென்ட்டோடு ஃபேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் இந்த நெகட்டிவான தாட் இல்லாமல் எப்பயும் பாசிட்டிவ் மைண்டோட ஸ்பிரிட்ஃபுல்லோட லைஃப் வாழ்வோம்.